புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோவில் நாம பாக்கியராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமைகள்ல ஒருவர் தான் பன்முக திறமை கொண்ட பாக்கியராஜ் அவர்கள். ஜூன் 27 காலையில திடீரென மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 73வது வயதில் வீட்டில் மாரடைப்பு ஏற்பட்டு அதன் பிறகு சென்னை கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலமாகி இருந்தார் நடிகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலம் திரை வாழ்வில் திரை உலகில் பணியாற்றி 25 படங்களை இயக்கியும் 75 படங்களில் நாயகனாகவும் நடித்து அசத்தி இருக்கின்றார். பிலிம்பேர், சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வென்றிருக்கின்றார். 1989ஆம் ஆண்டு அரசியலிலும் கால் பதித்தார். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் தொடங்கினார். பின்னர் அந்த கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதன் பின் திமுகவில் இணைந்த அவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசியலை விட்டு விலகியிருந்தார். வயது முதிர்வு காரணமாக படம் இயக்குவதையும் நிறுத்திய பாக்கியராஜ் அவர்கள் திரைப்படங்களில் சிறப்பு தோற்றங்களில் மட்டுமே நடித்து வந்தார். சமீபத்தில் தான் அவர் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக ஒரு பாராட்டு விழாவையும் சினிமா துறையினர் நடத்தியிருந்தாங்க. வெகு சிறப்பாக நடத்தி முடித்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் கோலோச்சிய நடிகர் பாக்கியராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. 1990களிலேயே லட்சங்களில் சம்பளம் வாங்கியவர் பாக்கியராஜ் அவர்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் 2 வீடுகள் இருக்கின்றது. பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். அதன் மூலமும் வருமானம், பேங்க் பேலன்ஸ், ரியல் எஸ்டேட்டில் முதலீடு, வாடகை வருமானம் அப்படின்ட்டு பல வகைகளில் இருந்து வருமானம் வருகின்றது. ஒட்டுமொத்தமாக நடிகர் பாக்கியராஜ் அவர்களுடைய சொத்து மதிப்பு 50 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. இதில் என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரிரு ஆண்டுகள், ஒரு சில ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் கூட தற்போது 200 கோடி 300 கோடின்னு சொத்து வச்சிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த பாக்கியராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பே 50 கோடி ரூபாய் தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். பேரதிர்ச்சி தான். அவருடைய திறமைக்கும் அவருடைய தனித்துவத்துக்கும் கிட்டத்தட்ட அவர் இன்னும் பல கோடிகளை சம்பாதித்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. நடிகர் பாக்கியராஜ் அவர்களுடைய இந்த சொத்து மதிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.